அப்போ வந்து இந்த தாவேகா ஒரு பெரிய போராட்டம் நடத்துச்சு. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அறிஞர் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க. வக்ஃபு போராட்டத்துக்கு நீங்கள் பெரிய போராட்டம் நடத்திறீங்க, அந்த போராட்டம் ஆமாம் வக்ஃபுனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. வக்ஃபுனா என்னன்னொடனே அவரு உண்மையிலேயே நான் ஒன் லைனில் சொன்னார் அழகா, உங்களாண்ட இருக்கிற சொத்தை எடுத்து அவராண்ட குத்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? பத்திரிகையாளருக்கு மிரண்டு பார்க்குறான். இதுக்கு மேலே நான் இன்னொரு கேள்வியை கேட்கணுமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ நம்ம எல்ஓபி சொன்னார் பாருங்க, நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், நாங்களே அசர்ற அளவுக்கு ஒரு பதில் ஒன்று வரும் பார்த்தீங்களா? அந்த பதில் தான் அது. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க, புஷி ஆனந்த் கொடுத்த கடைசி ப்ரெஸ் மீட் அதுதான். அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, அண்ணா உன் தரித்திரம் பிடிச்ச வாயை தயவு செய்து மூடிவை, நீ மட்டும் வாயை திறக்காத. அதுக்கப்புறமா சார் காவேரி பிரச்சனையில் இந்த மாதிரி ஆயிடுச்சே சார்னா, சார் இப்போ இந்த ஒரே நாளில் கோயம்புத்தூரில் அடுத்தடுத்து கொலைகள், என்ன கேட்டாலும் அந்த ஸ்மைல் 8 புள்ளி கோலமா 4 புள்ளி கோலமா இல்லை, இந்த டீலிமிட்டேஷன் வரும்போது அவர் ரொம்ப முக்கியமான வேலைகள் இருந்தார். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? மக்களுக்கு இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவர் அறிக்கை வெளியிட்டார். அப்போ ரொம்ப முக்கியமான வேலை அவருக்கு, கோலத்தை போட்டுக்கிட்டு வளைச்சி அழகாக போட்டு வீடு வீடாக முறவாசல் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ விஜய் வந்து சொல்லிட்டாரு, நீங்கள் நாளைக்கு நாடாளுமன்றத்தில் போய் தீயா பேசி வந்துருங்க அப்படின்னோடனே இங்கே இருக்கவங்களா ஓகேன்றுவாங்களா? இல்லை எங்கள் கட்சி தலைமையிட்ட பேசிட்டு தானே சொல்கிறேன்னுவாங்க. அதுக்கு பேசாமல் அனைத்து கட்சி கூட்டம் தானே போடணும். இதை தானே கடந்த கால முதலமைச்சரும் போட்டாரு. ஒற்றை குரலாக தமிழ்நாடு எழுந்து நின்றுச்சுல, அதிமுக மாதிரியான சில கட்சிகளை தவிர்த்துட்டு. இது என்ன வித்தியாசமான எம்பிக்கள் கூட்டம் நம்ம ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பணும். அப்புறம் திடீர்னு ஒன்று, நோ டீலிமிட்டேஷன், இது என்ன ராகம்? சரி, இதுக்கு கோபம் வருதே, நம்ம ஆளுங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த சர்க்கஸ் கூட்டத்தில் இதுக்காவது கோபம் வருதே, ஏதோ எதிர்க்க வராங்க, இப்போ நம்ம பண்ணுவோன்னு இந்த சர்க்கஸ் கூடாரத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். சர்க்கஸில் மட்டும்தான் சிங்கம் டம்மியாக இருக்கும், அதோட வாயில் அந்த தலையே உள்ளே விட்டு எடுத்தா கூட கடிக்காது, அப்படியே இருக்கும். அந்த சிங்கம் திடீர்னு கோவப்படும் போது நம்ம ஆச்சரியப்படுறோம், ஓகே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறோம். திடீர்னு முதலாளியை பார்த்த உடனே லிட்ரலாக அது இந்த சுமன் விவேக்கோட காமெடி தான், நமக்குள்ளே நடக்கிற இந்த டீலிங் வெளியே தெரியாது, தெரிஞ்சா அசிங்கமாயிரு, யாருக்கு எனக்கு அப்படின்னு அடிப்பார்ல, அந்த அந்த ஃப்ரேம் தான் எனக்கு அதில் கண்ணில் பார்த்தேன். பட்டுன்னு ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு கையெழுத்து போட்டு வந்துட்டேன். நான் முன்னாடியே போய் அந்த ஸ்டிக்கர் ஒட்டணும்னு நினைக்கிறேன், ஏன்னா பதட்டம் எனக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் முன்னாடி இவங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது நான் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னோட கருத்தும் அவர்களுடைய மேடையில் பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக, இது என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சது, வந்தால் என்ன செய்யும், இதுக்கு என்ன தான் தீர்வு, இந்த 4 லைனில் இருந்து தான் நம்ம பேச போகிறேன். எனக்கு உண்டானதெல்லாம் பேசுவேன், ரொம்ப சீரியஸாலாம் எனக்கு வந்து பேச தெரியாது. இப்போ எனக்கு அதிகாரம் வேணும், எனக்கு எம்பிக்கள் அதிகமாக வேணும், உங்களுடைய மதிப்பை கூட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நல்லா தான் இருக்கும். ஆமாம் அதிகாரம் எம்பிக்கள் அதிகமாகுது, ஓகே. ஆனால் அது யார் சொல்கிறான்றது ஒரு பிரச்சனை இருக்குது, யார் சொல்கிறான்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் பூச்சாண்டின்னா காவி உடையை காட்டுவோம், காவி உடையில் தெருவுக்குள்ளே வந்து பாப்பா சாக்லேட்டு அப்படின்னா பூச்சாண்டின்னுவோம். வட மாநிலத்தில் காலில் விழுந்துருவான், நம்ம மாநிலத்தில் அந்த கலரில் வந்தால் பூச்சாண்டின்னுவோம். இப்போ நீயே அதை சொல்கிற அப்படின்னு கேட்குறோம். நம்ம வைக்கிறது ஒரே ஒரு டிமாண்டு, எனக்கு எம்பி சீட்டு 10 அதிகமாக தர. ஆஹா, கேட்குறது காதில் தேன் ஊற்றுற மாதிரி இருக்குது, ஆனால் பர்சன்டேஜ் எவ்வளோ குறையுது, அதுதான் எங்கள் சிக்கல், அதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. நான் பின்னால் அது எங்கேருந்து மாற்றம் வரும்னு சொல்கிறேன். 1952, 63, 72 இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக டீலிமிட்டேஷனை சென்சஸ் அடிப்படையில் அதை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்போதைய இந்திரா காந்தி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்த மாநிலங்களுக்கு தண்டனையை கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சிக்கல்னா, இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தில் தமிழ்நாடு முன்னோடியாக விளங்குனது இப்போ நல்லதுன்னு நினைக்கிறதா, அதை பண்ணாமலே விட்டுருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறதான்ற அளவுக்கு வருது. ஏன்னா தமிழ்நாடு மட்டும்தான் குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தில் அவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கு. இப்போ இன்னைக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், பெரியார் ஒரு பக்கம் பெண்களுக்கு சுதந்திரம் வேணும், குடும்ப கட்டுப்பாடு முக்கியம்னு அவர் பேசியிருக்காரு. அதுக்கு அடுத்து அண்ணா பேசிட்டு இருக்கிறாரு, பல திட்டங்களை கொண்டு வர்றாரு. அப்புறம் கலைஞர் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு.
நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான உதவிகள் கிடைக்கும். இதுல நமக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு காமெடி வரும் தெரியுங்களா? குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் ஆம்பளைங்க பண்ணிக்கிட்டா அரிசி உதவிலாம் வரும்னு, அதை நகைச்சுவையா பார்த்துருப்போம்ல. அது எவ்வளவு பெரிய சீரியஸான விழிப்புணர்வுனா, தமிழ்நாடு மட்டும்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்புல ரொம்ப சீரியஸா இருந்திருக்கு. இப்ப என்ன நிலைமைனா, இதெல்லாம் வடக்குல இருக்கவங்க பண்ணியிருக்காங்களான்னா பண்ணல. இப்பவும் அவங்க அந்த பாப்புலேஷனை கம்மி பண்றதுல அவங்க முயற்சி எடுக்கல. 15-16 வயசுலயே அங்கிருந்து வேலைக்காக தமிழ்நாட்டை நோக்கி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த பிரச்சனை இன்னும் இருக்கு. இப்ப அவங்களுக்கு சலுகை போகுது, நமக்கு சலுகை வரல. இப்போ மறுபடியும் 2001 வாஜ்பாய் ஆட்சியில் இருக்கும்போது மறுபடியும் டீலிமிட்டேஷனை பூஸ்ட் பண்றாங்க. அப்போ கலைஞர் என்ன சொல்றாருன்னா, இதே தான் சொல்றாரு. இது நாங்க குடும்ப கட்டுப்பாடுல தமிழ்நாடு முன்னிறுத்தி நின்றுக்கிறோம், இது எங்களுக்கு கொடுக்குற தண்டனையா இருக்குது, இது எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்னு சொன்னதுக்கு அப்புறமா ஃப்ரீஸ் பண்றாங்க. அடுத்த 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்றாங்க. இந்த 25 வருஷத்துல ஃப்ரீஸ் பண்றதுனால என்ன மாறிட போகுது? ஒன்றும் மாறாது. குறைந்தபட்சம் 100 நாள் ஃப்ரீ, 100 வருஷமாவது ஃப்ரீஸ் தேவைப்படும். 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணிட்டா மட்டும் தமிழ்நாடு வட மாநிலத்தோட ஒப்பிட முடியுமா? அதுக்குள்ள நம்மளோட பாப்புலேஷனை ஈக்குவலைஸ் பண்ணிட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்ப அது குறைஞ்சபட்சம் 100 வருஷமாவது வேணும்ன்றதுதான் நாம கேட்கறது. இப்ப இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயங்கள்ல அவங்க கண்ட்ரோல் பண்ணல, நாம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஆனா இப்ப நமக்கு பிரச்சனைகள் வருது. இப்ப என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா, உத்தரப்பிரதேசத்துக்கு இப்ப 80 சீட்டு இருக்கு. கூடுதலாச்சுன்னா 143. அப்போ உயர்றது பார்த்தா 63 உயருது. அப்படியே நீங்க பீகார் பார்த்தீங்கன்னா 40ல இருந்து 79, மத்திய பிரதேசுக்கு 29ல இருந்து 52, ராஜஸ்தானுக்கு 25ல இருந்து அப்படியே 50, குஜராத்துக்கு 26ல இருந்து 43, டெல்லிக்கு 7ல இருந்து 12, தமிழ்நாடுக்கு மட்டும் வெறும் 10. கேரளாவுக்கு குறையலாம், இல்லைன்னா அப்படியே இருக்கலாம். இதுதான் நிலை. சரி, அப்படியே நம்ம திராவிட மாநிலங்களில் வர கர்நாடகாவுக்கு பார்ப்போம். 28ல இருந்து 42, தெலுங்கானாவுக்கு 17ல இருந்து 26, ஆந்திராவுக்கு 25ல இருந்து 38. அப்ப திராவிட மாநிலங்கள்ல மொத்தமா இந்த 5 மாநிலங்கள்ல 175ல 130ல 175 கூடுது. அதாவது வெறும் 49 எம்பிக்கள் மட்டுமே கூடுறாங்க. வெறும் 49 எம்பிக்கள் மட்டுமே கூடுறாங்க. இப்ப பாஜக ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தோராயமா நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா ஒரு 315 எம்பிக்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்கன்னா, கூடுதல் 523 கூடுது. 315 எங்க இருக்கு, 523 எங்க இருக்கு? ஆக மொத்தத்துல 208 கூடுது. 49 நமக்கு, அதாவது 5 மாநிலத்துக்கு, 208 அவங்களுக்கு, அதாவது 150 கிட்ட அவங்க அதிகமா இருக்கிறாங்க. இப்ப இதுதான் நம்மளுடைய பெரும் பிரச்சனையா இருக்கு. இதுல என்ன பிரச்சனை? அவன் மக்கள் தொகை அதிகமா இருக்கான், அது நம்ம மக்கள் தொகை நம்ம கம்மியா இருக்கு, அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு ஈஸியா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இன்னும் பெரிய சவால் சிக்கல்லாம் இருக்கு. இந்த 5 மாநிலங்கள்ல குறிப்பா தமிழ்நாடு இப்ப ஸ்வைப் பண்ணியிருக்கோம்ல, திமுக ஸ்வைப் பண்ணியிருக்கோம்ல, இன்னும் நீங்க எத்தனை வருஷத்துக்கு ஸ்வைப் பண்ணாலும் திமுகவோட தமிழ்நாட்டினுடைய குரல் டெல்லியில எடுபடவே படாது. ஏன்னா அவன்கிட்ட இந்த திராவிட வட மாநிலங்கள் தென் மாநிலங்களுடைய அதிகாரம் எதுவுமே வேணாம். நீ எத்தனை ஜெயிச்சாலும் தோத்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு தேவையான மெஜாரிட்டி எல்லாத்தையுமே நான் வட மாநிலங்கள்லேயே நான் அள்ளிக்குவேன். எனக்கு நீ கொண்டு வர அந்த எக்ஸ்ட்ரா 49, அதாவது 175 சீட்டு எனக்கு தேவையே இல்லை. அதாவது கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாம் சேர்த்து எனக்கு வேணான்னுருவான். இப்போ இந்த சீட்டு மட்டுமே இல்லாமல் அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நீங்கள் பில் பாஸ் பண்ணுறதில்ல, நீட்டோ இல்லை இந்தி எதிர்ப்போ இல்லை எந்த பில் பாஸ் பண்ணாலும் 3ல் 1 பங்கு வேணும்ல, அதுக்குமே வட மாநிலங்கள் மட்டுமே போதும். தென் மாநிலங்களில் இருக்கிற எத்தனை எம்பிக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவங்களுக்கு அது தேவையே இல்லை. 3ல் 1 பங்கு அவங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருது. இந்த சட்ட திருத்தங்களும் வரும். அப்போ அது மட்டும் வருமா அப்படின்னா, கல்வி சார்ந்து தமிழ்நாட்டு உரிமைகளை நம்ம பேசும்போது நம்மளுடைய குரல்கள் நசுக்கப்படும். நிதி சார்ந்து நம்ம தமிழ்நாட்டு உரிமை சார்ந்து நம்ம டெல்லியில் பேசும் நம்மளுடைய குரல்கள் நசுக்கப்படும். இல்லை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள உள்ளாட்சி கட்டமைப்புகளில் நமக்கு ஏதாவது ஒரு திட்டம் வேணும் அப்படின்னா அவன் கொடுக்குற நிதி ஊறுகா மாதிரி இருக்கும், ரொம்ப ஊறுகா மாதிரி இருக்கும். இப்போவே ஏற்கனவே என்ன தரான்னா, 1 ரூபாய்க்கு 29 பைசா தரானா, 1 ரூபாய்க்கு 29 பைசா. உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபாய்க்கு 2.25 ரூபா தரான். உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதலாகவே கொடுத்துட்றான்.
இப்போ 7% இருக்கிற நாம கொஞ்சம் குறைஞ்சோம்னா ₹1 நமக்கு எவ்வளவு தருவான்? தோராயமா 19 பைசா தருவான். 19 பைசா தருவான். அப்ப 80 எம்பி சீட்டு வச்சிருக்கவன் 148க்கு போற உத்தரப்பிரதேசம் எவ்வளவு வச்சிருப்பான்? எவ்வளவு தருவான்? ₹1 கொடுத்தானா எனக்கு தெரிஞ்சு ₹5 வாங்கிட்டு போயிடுவான். ₹5 வாங்கிட்டு போயிடுவான். நமக்கு என்ன செய்வோம்? ஆண்டி தான் நமக்கு. இந்த வேலையை தான் டீலிமிட்டேஷன்ல சொல்றோம். இப்ப இதுல என்னதான்டா நம்ம பண்ண முடியும்? இதெல்லாமே பிரச்சனைகள் பேசியிருக்கிறேன். இதுல என்னதான் நம்ம திருத்தங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஆர்டிகல் 81 என்ன சொல்லுதுன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்புல நீங்க டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தே ஆகணும். அப்ப ஆர்டிகல் 82 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு சென்சஸுக்கு பிறகும் நீங்க டீலிமிட்டேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுது. இப்ப இதுல திருத்தத்துக்கு முன்னாடி இன்னொன்னு வரேன். காங்கிரஸ் இது எதிர்க்குது. ஏன் எதிர்க்குது? காங்கிரஸ் ஏன் எதிர்க்கணும்? காங்கிரஸுக்கு ஒரு வகையில் இது சாதகம் தானே. நம்ம எப்படியும் 2-3 ஸ்டேட்ல இருக்கிறோம், நமக்கு இது சாதகம் தானே, அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஏன் எதிர்க்கிறான்னா, இந்த டீலிமிட்டேஷனை பாஜக கொண்டு வந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரே ஒரு தொகுதி எடுத்துப்போம். அந்த தொகுதியவே 2ஆ உடைப்பான். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப அண்ணன் இருக்கார் இல்லையா, 1008 ஒரு தொகுதி இருக்குன்னு வைங்களேன். அந்த தொகுதியில முஸ்லீம்கள் மட்டும் இருக்கிறாங்கல்ல, அந்த பகுதியை வேற ஒரு தொகுதியோட கம்பேர் பண்ணி அப்படியே சேர்த்துறது, இல்லைன்னா 2ஆ உடைச்சிடுறது. அப்படி உடைச்சிட்டா சிறுபான்மையினர்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு தொகுதி இருக்குல்ல, சிறுபான்மையினருக்கு அதிகாரம் இருக்கிற ஒரு சில தொகுதிகள் இருக்குல்ல, அவர்களுடைய அதிகாரம் எல்லாமே பறிக்கப்படும். அவங்க ஓட்டு போட்டு தான் இந்த தொகுதியில் நம்ம இருக்குன்னு அவசியமே இல்லைன்னு சொல்லி அவன் மேப் ஜாகிரபியே மாத்திடுவான். அப்படி மாத்திட்டானா பிஜேபி ஒரு சில தொகுதிகளில் பிஜேபி மட்டுமே ஜெயிக்கும், காங்கிரஸ் ஜென்மத்துக்கும் வராது. இவன் மேப்பையே மாத்திடுவான்டா, இது நமக்கே இது எதிராக இருக்கும், அதனால நம்மளும் எதிர்ப்புங்கிறது தான் காங்கிரஸோட எதிர்ப்பு. அவங்களுக்கு அந்த மாநில உரிமை, சுயாட்சி, கூட்டாட்சி தத்துவம் அதெல்லாம் தெரியாது. அது பெரிய லெவலில் அவங்ககிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியும். இதுதான் அவங்களோடது. ரொம்ப சிம்பிளாக தொகுதியை பிரிச்சுருவான். நீங்கள் எம்பி சீட்டை அதிகமாகினதுக்கப்புறம் உள்ள எம்எல்ஏ சீட்டையும் பிரிச்சுருவோம். அதுதான் காங்கிரஸ் எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம். அதிமுக சொல்லவே வேணாம். ஒரு வெள்ளை பேப்பர் அப்படி காமிச்ச உடனே இங்கிருந்து பேனாவை ஒரு காமிச்சிருவேன், ரெடி, எந்த இடத்துல கையெழுத்து போடணும் அப்படின்னு காமிச்சிருவாங்க. அதிமுக நம்ம சொல்லவே வேணாம். அடுத்தது சொல்லவே வேணாம், 8 புள்ளி கோலமா 4 புள்ளி கோலமா? இல்லை, இந்த டீலிமிட்டேஷன் வரும்போது அவர் ரொம்ப முக்கியமான வேலைகள்ல இருந்தார். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? மக்களுக்கு இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவர் அறிக்கை வெளியிட்டார். அப்போ ரொம்ப முக்கியமான வேலை அவருக்கு. கோலத்தை போட்டுக்கிட்டு வளைச்சி அழகா போட்டு வீடு வீடா முறவாசல் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்ப திடீர்னு கோவம் வந்துருச்சு. எனக்கு அதுதான் புரியல. அனைத்து எம்பிக்கள் கூட்டம், எனக்கு அது என்ன கான்செப்ட்ல போட்டாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நானும் எல்லார்ட்டையும் கேட்குறேன், ஏங்க இப்போ எம்பி கூட்டம் போடுறீங்க, இப்போ கம்யூனிஸ்டுகளில் இருக்க எம்பிக்கள் போய் உட்காந்துட்டாங்க, வேற காங்கிரஸில் போய் உட்காந்துட்டாங்க, காங்கிரஸில் இருக்க மாநில தலைவர் எம்பி கிடையாது, அங்கே பிரதிநிதியாக போய் உட்காந்துட்டாங்க. இப்போ விஜய் சொல்லிட்டாரு, நீங்கள் நாளைக்கு நாடாளுமன்றத்தில் போய் தீயா பேசி வந்துருங்க அப்படின்னோடனே இங்கே இருக்கவங்களா ஓகேன்றுவாங்களா? இல்லை, எங்கள் கட்சி தலைமையிட்ட பேசிட்டு தானே சொல்கிறேன்னுவாங்க. அதுக்கு பேசாமல் அனைத்து கட்சி கூட்டம் தானே போடணும். இதை தானே கடந்த கால முதலமைச்சரும் போட்டாரு. ஒற்றை குரலாக தமிழ்நாடு எழுந்து நின்றுச்சுல, அதிமுக மாதிரியான சில கட்சிகளை தவிர்த்துட்டு. இது என்ன வித்தியாசமான எம்பிக்கள் கூட்டம்னு நம்ம ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பணும். அப்புறம் திடீர்னு ஒன்று, நோ டீலிமிட்டேஷன். நோ டீலிமிட்டேஷன் எப்படா கான்ஸ்டியூஷன்றாது? இப்போ பிஜேபி அமைதியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டீலிமிட்டேஷன் பத்தி பேசவே இல்லை, அமைதியா இருக்கனால இது வந்துடும். இது 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணது, இந்த வருஷம் சென்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிஜேபி அமைதியா இருந்தாலும் இது வந்துடும். இப்ப இந்த நேரத்துல ஒரு அண்ணன் நோ டீலிமிட்டேஷன், நோ அப்படின்னா இது என்ன ராகம்? சரி, இதுக்கு கோபம் வருதே, நம்ம ஆளுங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த சர்க்கஸ் கூட்டத்துல இதுக்காவது கோபம் வருதே, ஏதோ எதிர்க்க வராங்க, இப்போ நம்ம பண்ணுவோன்னு இந்த சர்க்கஸ் கூடாரத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். சர்க்கஸ்ல மட்டும் தான் சிங்கம் டம்மியா இருக்கும், அதோட வாயில இந்த தலையே உள்ள விட்டு எடுத்தா கூட கடிக்காது, அப்படியே இருக்கும். அந்த சிங்கம் திடீர்னு கோவப்படும் போது நம்ம ஆச்சரியப்படுறோம், ஓகே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சப்போர்ட் பண்றோம். திடீர்னு முதலாளியை பார்த்த உடனே
லிட்ரலாக அது இந்த சுமன் விவேக்கோட காமெடி தான். நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளியே தெரியாது, தெரிஞ்சா அசிங்கமாயிரு. யாருக்கு? எனக்கு. அப்படின்னா அடிப்பார்ல, அந்த அந்த ஃப்ரேம் தான் எனக்கு அதில் கண்ணில் பார்த்தேன். பட்டுன்னு ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு கையெழுத்து போட்டு வந்துட்டார். என்னடா இது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம தாவேகாவோட கடந்த கால வரலாறுலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். வக்ஃபுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் போராட்டம். அப்பவும் ஆளாக திமுக தான் குரல் கொடுக்குது. ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஃபைட் பண்ணுறோம், இங்கே போராட்டம். கேரளா உச்சநீதிமன்றம் போகுது, ஓவைசி ஒரு பக்கம் போறாரு. அங்கே இருக்க உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து எல்லாமே ஒரே பிராந்தா இருக்கு, நீங்கள் கிளப் பண்ணி ஒன்றா கொண்டு வாங்கன்னும் போது கடைசியாக ஒரே ஒரு பிராந்து மட்டும் ஐயா நானும் வரேன் அப்படின்னு தாவேக்காவும் உள்ளே வருது. அவரையும் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்ததுக்கப்புறமா அந்த வழக்கு வெற்றி பெற்றுறோம். வெற்றி பெற்ற உடனே ஐயா இந்த கப்பு எந்த பாத்திர கடையில் அடிச்சது? ராஜ்ஜீபம் பாத்திரம், எங்களுக்கு தான் வெற்றின்னு இங்கே வந்து கொண்டாடினாங்க. அப்போ வந்து இந்த தாவேக்கா ஒரு பெரிய போராட்டம் நடத்துச்சு. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அறிஞர் அண்ணன் புஷியானந்த் அவர்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க. வக்ஃபு போராட்டத்துக்கு நீங்கள் பெரிய போராட்டம் நடத்துறீங்க, அந்த போராட்டம் ஆமாம் வக்ஃபுனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. வக்ஃபுனா என்னன்னொடனே அவர் உண்மையிலேயே நான் ஒன்லைனில் சொன்னார் அழகா, உங்களாண்ட இருக்கிற சொத்தை எடுத்து அவராண்ட குத்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஒரே லைன், உங்களாண்ட இருக்க சொத்தை எடுத்து அவங்களாண்ட குத்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? பத்திரிகையாளருக்கு மிரண்டு பார்க்குறான். இதுக்கு மேலே நான் இன்னொரு கேள்வியை கேட்கணுமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ நம்ம எல்ஓபி சொன்னார் பாருங்க, நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், நாங்களே அசர்ற அளவுக்கு ஒரு பதில் ஒன்று வரும் பார்த்தீங்களா? அந்த பதில் தான் அது. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க, புஷியானந்த் கொடுத்த கடைசி ப்ரெஸ் மீட் அதுதான். அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, அண்ணா உன் தரித்திரம் பிடிச்ச வாயை தயவு செய்து மூடிவை, நீ மட்டும் வாயை திறக்காத. அதுக்கப்புறமா சார் காவேரி பிரச்சனையில் இந்த மாதிரி ஆயிடுச்சே சார்னா, சார் இப்போ இந்த ஒரே நாளில் கோயம்புத்தூரில் அடுத்தடுத்து கொலைகள், என்ன கேட்டாலும் அந்த ஸ்மைல், இந்த ஸ்மைல் நீங்கள் ஒட்டிங்கன்னா ஃபுல் ஸ்மைலும் ஒட்டி விட்டுருவாங்க. அவ்வளோ வெறித்தனமான ஒரு ஆள், அப்படியே ஜகா வாங்கக்கூடிய ஒரு ஆள். இன்னொருத்தர் அதுக்கு மேலே காதலியே கேட்க மாட்டார். நீங்கள் அங்கேருந்து சார் 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 உங்கள் கூட்டத்துக்கு வந்து இறந்தாங்க சார், அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு பொம்மை விற்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு கூட்டம். என்னடா அது டீலிமிட்டேஷன்? இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, இப்போ இந்த கூட்டத்தை வச்சு தான் நீங்கள் டீலிமிட்டேஷனுக்கு ஃபைட் பண்ணணும். இப்போ நினச்சி பாருங்க, அதாவது டீலிமிட்டேஷன் ஒன்று வரும்போது இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் அந்த நகலை எரிக்கிறார். ஆனால் இப்போ இருக்க ஆளு நீங்கள் என்னன்னு பேசுவீங்க? டீலிமிட்டேஷன் சார், புஷியானந்த் கூப்பிட்டு டீலிமிட்டேஷன் வந்துருச்சு சார், பெரிய பிரச்சனை சார், வாங்க சார், நம்ம வந்து ஃபேர் தான் சார் செய்ய முடியும். நான் முன்னாடி சொன்ன பாருங்க, இந்த ஆர்டிக்கலில் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு இருக்குல்ல சார், அந்த கான்ஸ்டியூஷனோட வார்த்தையை மட்டும் மாற்றணும் சார். அதாவது நீங்கள் பர்சன்டேஜ் எங்களுக்கு குறையக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எங்களுக்கு இப்போ இருக்கிற பர்சன்டேஜ் குறையக்கூடாது சார், இதுதான் நம்ம அந்த கான்ஸ்டியூஷனில் சேர்க்கணும். அப்படின்னா டீலிமிட்டேஷன். அதான் ஏற்கனவே 500,000 நிறுத்திட்டாங்களே, இப்போ எதுக்கு 200 தடை பண்ண போகிறாங்கோ? அவ்வளோதான். சீரியஸாகவே நீங்கள் டீலிமிட்டேஷனுக்கு தமிழில் என்னன்னு யார்ட்டையா போய் கேட்டிங்கன்னா முடிஞ்சு வித்தியாசமான பதில் நமக்கு வரும். இப்போ இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, இதுக்கு நடுவில் இவங்க என்ன செய்ய போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. இதில் ஒரே தீர்வு என்னன்னா, அதான் முன்னாடி சொன்ன அந்த கான்ஸ்டியூஷனில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அப்படின்னு நம்மளால் இதில் முடிவு எடுக்க முடியாது. நாம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கோம் மக்கள் அந்த குடும்ப கட்டுப்பாடுகளில். முதல்ல குடும்ப கட்டுப்பாடுன்றது சட்ட விதியில் ஒரு விழிப்புணர்வாக தமிழ்நாடு முன்னிறுத்தி அதை சரி செஞ்சிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாநிலங்கள், மேலே இருக்க மாநிலங்கள் அதை பண்ணவே இல்லை. அப்போ அவங்களோடு நம்ம மேட்ச் ஆகணும்னா, ஒருவேளை நீங்கள் இது ஃப்ரீஸ் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது 100 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணணும். நீங்கள் 100 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஈக்குவலைஸ் வரும், இல்லைனா அது கிடைக்காது. அப்படி இல்லைனா இந்த கான்ஸ்டியூஷன்ஸில் இந்த நேமை நீங்கள் மாற்றணும். இப்போ ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்துக்கள் எல்லாரும் 3 பிள்ளை 4 பிள்ளையை பெற்றுக்கோங்கிறான். ஏன் சொல்கிறான்?
ஏன்னா அவன் சொல்ற அல்ப புத்தி பாருங்க, முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு, அதனால நாமளும் பிள்ளைய பெற்றுக்கிட்டு கலவரத்தை தூண்டணும் அப்படின்றது அவனோட நோக்கம். அப்ப இவன் இப்படி கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா, நாம இந்த பக்கம் குடும்ப கட்டுப்பாடுல நம்ம சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த காலத்துல நம்ம போய் சரிசமமா நிக்க முடியும்? அப்ப அது ஒரு கேள்வியா வேற இருக்கு. அப்ப நம்ம கடந்த காலத்துல ஒரு கமிட்டியை அறிவிச்சாங்கல்ல, அந்த கமிட்டி சொன்னதுதான் 100 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இதுல இருந்து பண்ணுங்க அப்படிங்கிறதான். வேற வழியே இல்லை. நாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த அரசாங்கம் என்ன செய்யும் என்ன செய்யும்னு நக்கலா கிண்டலா பார்த்தா கூட ஒரு வகையில் இது ஒரு பாசிச கோமாளி தான். பாசிச கோமாளி ஆட்சி தான் இன்னைக்கு நடக்குது. நம்ம ரொம்ப நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க, நம்மளை அவங்கள பார்க்கும்போது கிண்டலா இருக்குன்னாலும் பின்புறத்துல ஒரு பாசிச வேலை தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நடந்ததுல எல்லாத்துலேயுமே நீங்க மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறதுல, அந்த திட்டங்களை கொண்டு வரதுல, தடுத்து நிறுத்துறதுல, மாநில உரிமைகளை பேசுறதுல, மாநிலத்துக்கான நிதியை வாங்குறதுல, கல்விக்கான உரிமைகளை பேசுறதுல, இன்னைக்கு எதுவுமே இந்த அரசாங்கம் செய்யாம பாஜகவினுடைய செவிகளுக்கு சாய்வு கொடுத்து அப்படியே இருக்குல்ல. இப்போ இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறதா அந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கும். ஆனா தொடர்ந்து நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது கூட்டாட்சிக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது. அதனால இந்த டீலிமிட்டேஷன்ல, ஃபேர் டீலிமிட்டேஷன்ல நாம் உறுதியாக இருக்கணும். அதுதான் சாத்தியம்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.